பொதுவா வந்து வருஷத்துக்கு 5 கோடின்னு வச்சோம்னா, 5 வருஷத்துக்கு 25 கோடின்றது எம்பி ஃபண்ட். அது மட்டும் தான் அவங்க செய்யக்கூடியது. மத்த எல்லாமே லெட்டர் எழுதுறது மட்டும் தான். அரசாங்கம் செய்ற எல்லாத்துக்கும் அவரு பேர் எடுத்து பார்க்குறாரு. முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் வந்து 5 கோடி வந்திருக்குது. இதுவரைக்கும் 5 கோடி தான் அரசாங்கத்திலேருந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு ஒரு ரூ. 25,00,000 இது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 5,25,00,000 தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் முறையா பார்த்தோம்னா, நேத்து சொன்னத கூட நான் வாபஸ் வாங்கணும். வெங்கடேசன் அவர்கள் 5 கோடியை மட்டும் பயன்படுத்தல. வெறும் 4.34 கோடி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுலயும் நேத்து சொன்னதுல 60 கோடி இன்னும் கம்மியா தான் அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு நான் திருத்திக்கிறேன். நான் ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப 2019ல கொடுத்ததுல 260 ப்ரொபோசல் கொடுக்குறாரு. 228 ப்ரொபோசல் சாங்ஷன் ஆகுது. இந்த 5 வருஷத்துல 73 ப்ரொபோசல் தான் கம்ப்ளீட் ஆகுது ஒர்க்கு. 155 கம்ப்ளீட் ஆகல. கடைசி வருஷத்துல கூட 72 இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 2019ல அவங்க ஆரம்பிச்ச 16 வேலையை 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வேலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. 17 கோடி அவர் வந்து மக்கள் சேவகர், நான் மக்களுக்காக பேசுறேன்னு சொல்றாரு. அதனால இவர் கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறார் பாராளுமன்றத்துல. இவர் போய் ஏதாச்சும் போய் பேசுறாரு. நான் கம்பேர் பண்ணி சொல்றேனே. இதுவே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடியவர் கூட ஓரளவுக்கு அவரோட இதை பயன்படுத்தி இருக்கிறார். எம்பிக்கான இதை பயன்படுத்தி இருக்கிறாரு. இவர் எது மீடியா அட்டென்ஷன் வருமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கையில் எடுத்து விளம்பரப்படுத்திக்கிறார். மாண்புமிகு புரட்சி தலைவர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசி பெற்று எங்களது கழக பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிங் மேக்கராக பங்கு வகிக்க போகிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆசி பெற்று இன்று எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளருடன் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட மதுரை புறநகரில் இன்று யோக நரசிம்மரை வழிபட்டு அவர்களுடைய அருள் பெற்று இன்று எங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கின்றோம். இல்ல, நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். அவர் பண்ணாருன்னா இந்த மக்களுக்கு நிறைய போய் சேரும். அவருடைய செயலற்ற தன்மை போய் சேரும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மீடியால சொல்லியிருந்தது, அவருடைய எம்பி ஃபண்டில் நிதியை வந்து அவர் முறையாக பயன்படுத்தலைன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. பொதுவாக வந்து வருஷத்துக்கு 5 கோடின்னு வச்சோம்னா 5 வருஷத்துக்கு 25 கோடின்றது எம்பி ஃபண்டு. அது மட்டும்தான் அவங்க செய்யக்கூடியது. மற்ற எல்லாமே லெட்டர் எழுதுறது மட்டும்தான். அரசாங்கம் செய்கிற எல்லாத்துக்கும் அவர் பேர் எடுத்து பார்க்குறாரு. கொரோனா காலகட்டம்னால 17 கோடியாக இந்த 2019லேருந்து இப்போ 23 வரைக்கும் உள்ள இந்த 24 வரைக்கும் உள்ள பீரியட் வந்து 17 கோடியாக எம்பியோட நிதி இருக்கிறது. அதில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த விவரம் ஆர்டிஐயில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் வந்து 5 கோடி வந்திருக்கிறது. இது வரைக்கும் 5 கோடி தான் அரசாங்கத்திலேருந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு ஒரு ரூ. 25,00,000 இது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 5,25,00,000 தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னும் முறையாக பார்த்தோம்னா, நேற்று சொன்னதை கூட நான் வாபஸ் வாங்கணும். வெங்கடேசன் அவர்கள் 5 கோடியை மட்டும் பயன்படுத்தலை. வெறும் 4.34 கோடி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுலேயும் நேற்று சொன்னதில் 60 கோடி இன்னும் கம்மியாக தான் அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு நான் திருத்திக்கிறேன். ஆமாம், அதனால் மிச்சம் இருக்க பணத்தை வந்து அவர் பார்க்கையில் நான் ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ 2019ல கொடுத்ததில் 260 ப்ரொப்போசல் கொடுக்குறாரு. 228 ப்ரொப்போசல் சேங்ஷன் ஆகுது. இந்த 5 வருஷத்துல 73 ப்ரொப்போசல் தான் கம்ப்ளீட் ஆகுது ஒர்க்கு. 155 கம்ப்ளீட் ஆகலை. கடைசி வருஷத்துல கூட 72 இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 2019ல அவங்க ஆரம்பிச்ச 16 வேலையை 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வேலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே. மலையை நகட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அதனால வந்து அதை தான் நாங்கள் சுட்டி காண்கிறோம். 17 கோடி அவர் வந்து மக்கள் சேவகர், நான் மக்களுக்காக பேசுறேன்னு சொல்றாரு. அதனால இவர் கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறார் பாராளுமன்றத்துல. இவர் போய் ஏதாச்சும் போய் பேசுறாரு. அதை நான் கம்பேர் பண்ணி சொல்றேனே. இதுவே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடியவர் கூட ஓரளவுக்கு அவரோட இதை பயன்படுத்தி இருக்கிறார். எம்பிக்கான இதை பயன்படுத்தி இருக்கிறாரு. இவர் எது மீடியா அட்டென்ஷன் வருமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கையில் எடுத்து விளம்பரப்படுத்திக்கிறார். இந்த இருக்கு, நான் ப்ரெஸ்ஸுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னு ஆர்டிஐயில் நான் வாங்கினது பார்லிமெண்ட் ஹவுஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. எம்பி அந்த லோக்கல் ஏரியாவுக்கான இது மட்டும்தான் ஒரு எம்பி செய்யக்கூடிய ஃபண்டு. இப்போ 17 கோடியில் இப்போ வந்து 4.24 கோடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவு 10,00,000 போட்டிருக்காங்க. இப்போ 4.34 கோடி மட்டும்தான் எம்பி ஃபண்டு மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு எம்பி வெங்கடேசனால பயன்படுத்தப்பட்டிருக்குது. மிச்சம் வந்து ப்ரொபோசல் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறது. அது வந்து வேலை நடந்துச்சா, இல்லை பூஜை போட்டதோட விட்டுட்டாங்களா, தொடங்கிட்டு விட்டுட்டாங்களா, அதுக்கு பில்லு சப்மிட் பண்ணலையா? ஏன்னா பில்லெல்லாம் சப்மிட் பண்ணா தான் இதில் வரும் அப்படின்னு அதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவர் தான் வந்து சொல்லணும். எங்களுடைய மாவட்ட கழகத்துக்கு சொன்ன மாதிரி அவர் ஒரு அறிக்கை தரணும். என்ன வேலைகள் நடந்திருக்கு என்னன்றதை கொடுத்தா மக்கள் தெளிவு பெறுவார்கள். வழக்கு போட்டால் நல்லது. இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட அவர் பண்ணாத வேலை ஒன்றும் அவர் நடவடிக்கை எடுக்கலை, சும்மா தாங்க பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சேரும். அதை நாங்கள் வரவேற்கிறோம்.